ஒழுக்க விஷயத்தில் இரட்டை வேடம் போட்ட ஈ.வே. ராமசாமியின் செயல்பாடுகளை இந்த காணொளியில் பார்ப்போம். தொடர்ந்து காணொளியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஈ.வே. ராமசாமி சொன்னது: ஒரு வேலைக்காரன் செய்யும் ஒழுக்கங்கெட்ட காரியத்தை அந்த வேலைக்காரன் முன்னிலையிலேயே எஜமான் செய்துவிட்டு வேலைக்காரனை மாத்திரம் ஒழுக்கங்கெட்டவன் என்று சொல்லுகிறான். ஒரு குமாஸ்தா செய்யும் ஒழுக்கங்கெட்ட காரியத்தை மேல் அதிகாரி அந்த குமாஸ்தா முன்னிலையிலேயே பல தடவை செய்துவிட்டு குமாஸ்தாவை ஒழுக்கங்கெட்டவன் என்று கூறுகிறான். இதுபோலவே எல்லாத் தொழில் துறையிலுமுள்ள மக்களும் அவரவர்கள் வாழ்நாட்களில் ஒழுக்கயீனமாக நடந்து கொண்டே மற்றவர்களை ஒழுக்கயீனர்கள் என்று சொல்லி வருகிறார்கள். பகுத்தறிவு மாத இதழ். கட்டுரை ஜனவரி 1938. ஈ.வே. ராமசாமி என்ன கேட்கிறார் என்றால், முதலாளி திருடும்போது வேலைக்காரன் திருடக்கூடாதா? நாம் ஒழுக்கமில்லாதவர்களாக இருந்து கொண்டு பிறரை ஒழுக்கமில்லாதவர் என்பதா என கேட்கிறார். சரிதான். நியாயமான கேள்விதான். ஆனால் அவ்வாறான ஒரு சம்பவம் அவர் வாழ்விலேயே நடந்தால் அப்போது என்ன செய்திருப்பார்? ஈ.வே. ராமசாமி கூறிய மேற்கண்ட அருள்வாக்கு படியான ஒரு சம்பவம் அவர் வாழ்விலேயே நடந்தது. அச்சமயம் அவர் என்ன நடவடிக்கை எடுத்தார் என பார்த்தோமேயானால், ஈ.வே. ராமசாமி ஒரு அறிவு மோசடி பேர்வழி என்பது விளங்கும். தேர்தலில் போட்டி போடுகின்ற வேட்பாளரை விட, அரசியல் கட்சிகளை விட நமக்குத்தான் பொறுப்பு அதிகம் என்கிற தலைப்பில் 31 மார்ச் 24 நாள் விடுதலையில் கி. வீரமணி கூறியது: பெரியார் அவர்கள் 10 ரூபாய் கணக்கில் வரவில்லை என்பதற்காக மதுரையில் ஒரு மாவட்டச் செயலாளரையே நீக்கினார். ஒரு டாக்டர் ஐயாவிடம், ஐயா, நான் 10 ரூபாய் பணம் கொடுத்தேன். அது விடுதலை இல் வரவில்லை என்றார். ஐயா அவர்கள் விசாரித்தார். நீண்ட காலமாக இருக்கின்ற மாவட்டச் செயலாளரை இயக்கத்தை விட்டு நீக்கினார். இயக்கத்தில் நீண்ட காலம் இருப்பவரா இல்லையா என்பது முக்கியமல்ல. பொதுவாழ்க்கையில் நாணயமும் ஒழுக்கமும்தான் மிக முக்கியம் என்றார். எண்ணிக்கையை விட கட்டுப்பாடு என்பதுதான் மிகவும் முக்கியம். எண்ணிக்கை நமக்கு முக்கியமல்ல. எண்ணிக்கையினால் எதுவும் நடந்ததில்லை. எண்ணிக்கையை விட கட்டுப்பாடு என்பதுதான் மிகவும் முக்கியம். அந்த கட்டுப்பாடு ஏற்பாடுகளின்படி இப்போதுவரை இந்த இயக்கம் நடந்திருக்கிறது. மேற்கண்ட கி. வீரமணியின் பேச்சை கேட்டதும் ஈ.வே. ராமசாமியின் மேற் சொன்ன அருள்வாக்கு தான் ஞாபகத்திற்கு வந்தது. ஏன் கி. வீரமணி கூறிய திருட்டு திராவிடர் கழகத் தொண்டனோடு ஈ.வே. ராமசாமி கூறியதையும் ஞாபகப்படுத்துகிறோம் என்றால், தி.க. தொண்டனின் மேற்கண்ட திருட்டுதனம் ஈ.வே. ராமசாமியிடமிருந்தே தொண்டனுக்கும் வந்துள்ளது. அதாவது அவர் ஒழுக்கயீனமாக நடந்து கொண்டே மற்றவர்களை ஒழுக்கயீனர்கள் என்று சொல்லி இயக்கத்தை விட்டு நீக்கி உள்ளார். தி.க. தொண்டன் திருடியது போலவே காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது ஈ.வே. ராமசாமியும் திருடியதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஆனால் அப்போது ஈ.வே. ராமசாமி தன் திருட்டிற்கு சப்பைக்கட்டு கட்டிவிட்டு அறிவு நாணயமின்றி தம் தொண்டனை மாத்திரம் தண்டித்துள்ளனர். சாதி தீண்டாமை என்கிற தலைப்பில் ஜூன் 4, 19 நாள் விடுதலையில் வந்த செய்தியில் கி. வீரமணி கூறியது: பெரியாரிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். பணத்தை திருடிக் கொண்டு நீங்கள் காங்கிரஸை விட்டு போய் விட்டீர்களாமே என்று. 50 ஆண்டுகள் கழித்து இந்த கேள்வியை கேட்டார்கள். இல்லை இல்லை, அப்படி எல்லாம் இல்லை என்று பெரியார் சொல்லமாட்டார். ஆமாம், நான் தான் திருடுவேன் என்று தெரியும் அல்லவா? நீ ஏண்டா பெட்டியை திறந்து வைத்துவிட்டு சென்றாய்? நீ ஏன் அவ்வளவு அலட்சியமாக இருந்தாய்? நீ அலட்சியமாக இருந்தாய், நான் எடுத்துக்கொண்டு போனேன். அலட்சியமாக இருந்தால் யார் வேண்டுமானாலும் எடுத்து கொண்டுதான் போவார்கள் என்று சொன்னவுடன்தான் அவர்கள் அடங்கினார்கள் என்று சொன்னதாக கி. வீரமணி பெருமையுடன் கூறினார்.
ஒரு வேலைக்காரன் செய்யும் ஒழுக்கங்கெட்ட காரியத்தை அந்த வேலைக்காரன் முன்னிலையிலேயே எஜமான் செய்துவிட்டு வேலைக்காரனை மாத்திரம் ஒழுக்கங்கெட்டவன் என்று சொல்லுகிறார்கள். என ஈ. ராமசாமி சொன்னது அவர் விஷயத்திலேயே உண்மையானதா? இவரெல்லாம் ஒழுக்கத்தை பற்றி பேசுவது வெட்கக்கேடு. ஈ. ராமசாமி கூறிய பதிலை போன்றே 10 ரூபாய் களவாடிய தீக்க தொண்டனும் நான்தான் கழக பணத்தில் கை வைப்பேன் என்று தெரியுமல்லவா. பிறகெதற்கையா நிதி வசூலிக்கிற வேலையை கொடுத்தாய் என கூறி இருந்தால் நம்மை போல் அறிவாய் பேசுகிறான் என ஈ. ராமசாமி மகிழ்ந்திருப்பாரா? மகிழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் மகிழாமல் அமைப்பை விட்டே நீக்கி இருக்கிறார். இவ்வளவு ஒழுக்க ஈனனாக இருந்த ஈ. ராமசாமிதான் கட்டுப்பாடு நாணயம் அவசியமென 10 ரூபாயை எடுத்த தொண்டனை நீக்கினாராம். தான் திருடினால் ஒரு மாதிரி. தன்னிடம் திருடினால் ஒரு மாதிரி நீதி சொல்ல பித்தலாட்டவாதிகளால் தான் இயலும். மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள். நான் எவ்வளவு அயோக்கியனாகவும் இருப்பேன். ஆனால் நீ மட்டும் யோக்கியனாக இருக்க வேண்டும் என பிறரிடம் அறிவுரை வைப்பார்கள். ஈ. ராமசாமி காங்கிரசிலிருந்தபோது என்ன காரியத்தை செய்தாரோ அதே காரியத்தைதான் ஒரு தீக்க தொண்டனும் செய்துள்ளான். ஈ. ராமசாமி செய்த திருட்டுத்தனத்தை பெருமையாக சொன்ன கி. வீரமணி தொண்டன் செய்த திருட்டுத்தனத்தை குற்றமாக சொல்கிறார். எதற்கையா இரட்டை வேடம். ஊராரிடம் திருடாமல் தன்னிடம் திருடியதால் தான் இந்த கோபமோ? இருக்கலாம். உண்மையில் ஈ. ராமசாமி திருட்டுத்தனத்திற்கும் வக்காலத்து வாங்கியவர் தான். இப்போது பகுத்தறிவாளர்கள் ஆட்சியிலிருக்கின்றனர் தி.மு.க.வினர். அவர்கள் மேல் பல குறைகளைச் சொன்னாலும் அவர்கள் லஞ்சம் வாங்கினாலும் எனக்கு கவலை இல்லை. வாழ்க்கையில் திருட்டு பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி. அவர்கள் மக்களை அறிவாளிகளாக்க பாடுபட்டால் போதும். விடுதலை ஆகஸ்ட் 27 1967. திருட்டு பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி என சப்பு கொட்டி உள்ளார். எப்பேர்ப்பட்ட அறிவாளி. திருட்டு பணம் சம்பாதிப்பதில் தனி ருசியாம். இந்த யோக்கியதைக்கார ஈ. ராமசாமிதான் தம் இயக்கத் தொண்டன் 10 ரூபாய் தின்றான் என நீக்கினாராம். வெளியே திருடாமல் இயக்கத்திற்குள்ளேயே திருடியதுதான் ஈ. ராமசாமி கோபமுற்றதற்கு காரணம் போலும். மேலும் திருடர்களை அனுதாபத்துடன் பார்த்தவர் பார்க்க சொன்னவர் ஈ. ராமசாமி. உதாரணத்திற்கு ஒரு நிகழ்ச்சி. கலைமகள் மாத இதழுக்கு ஈ. ராமசாமி தந்த ஒரு பேட்டியை வாசிப்போம். பாணன் தொகுப்பாசிரியர் கீழாம்பூர் கலைஞன் பதிப்பகம் கலைமகள் மாத இதழிலிருந்து தம் மனதுக்குச் சரியென்று படாத எந்த கருத்தையும் யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. கட்டுப்பாடுகளை அறவே வெறுப்பவர் திரு ஈ. ரா. இது பற்றி அவர் கூறுகிறார். கட்டுப்பாடு எதுவுமே தேவையில்லை என்பவன் நான். இளமையிலேயே நான் எதிலும் கட்டுப்பட்டதில்லை. திருடக்கூடாதுன்னா ஏன் என்று யோசிப்பேன். அப்பவே திருடறது பாவம் அதை ஒப்புக்க மாட்டேன். திருடினால் பாவம்னு சொன்னா போதாது. திருட வேண்டிய அவசியம் இல்லாத வகையிலே சமுதாய நிலையை மாத்தணும். ஈ. ராமசாமிதான் கூறியபடியே அறிவு நாணயம் கொண்டவராக இருந்தால் தன் இயக்கத்திலிருந்து 10 ரூபாயை திருடியவனை நீக்கியதற்கு முன் ஏண்டாப்பா திருடினாய் என கேட்டிருக்க வேண்டும். பெரிய தொகை இல்லையே 10 ரூபாயும். அன்றைக்கு அந்த தொண்டனுக்கு இருந்த குடும்ப சூழலில் 10 ரூபாயை எடுத்திருக்கலாம். திருடனையொன்றும் திராவிடர் கழகத்தில் சேர்க்கவில்லையே சதா நேரமும் திருட. ஈ. ராமசாமி யோசித்திருக்க வேண்டும். இதுதான் இவர்களின் அறிவொழுக்கம். பேட்டியில் கூறியபடியே ஒழுக்கத்தை போதிக்கிற தன் இயக்கத்திலிருந்தே ஒரு தொண்டனுக்கு திருட வேண்டிய நிலை வந்துவிட்டதே. திருட வேண்டிய அவசியமில்லாத அளவுக்கு தன் பகுத்தறிவு அங்கே வேலை செய்யவில்லையா என ஆழ்ந்த புத்தியுடன் சிந்திருக்க வேண்டும். ஆனால் சிந்திக்கவில்லை. சிந்திக்க தெரியவில்லை. இந்த இடத்தில் ஈ. ராமசாமியின் 2 விதமான பித்தலாட்டங்களை அயோக்கியதனங்களை பார்க்க முடிகிறது.
ஒரு வேலைக்காரன் செய்யும் ஒழுக்கங்கெட்ட காரியத்தை அந்த வேலைக்காரன் முன்னிலையிலேயே எஜமான் செய்துவிட்டு வேலைக்காரனை மாத்திரம் ஒழுக்கங்கெட்டவன் என்று சொல்லுகிறார்கள். என சொன்னதற்கேற்ப காங்கிரசில் இருந்தபோது எஜமானனானதான் திருடியபோது ஒரு நீதியும் தம் இயக்கத்திலிருந்த தம் தொண்டன் திருடியபோது ஒரு நீதியும் சொல்லுகிறார். ஆமாம், நான்தான் திருடுவேன் என்று தெரியும் அல்லவா. நீ ஏண்டா பெட்டியைத் திறந்து வைத்துவிட்டுச் சென்றாய். நீ ஏன் அவ்வளவு அலட்சியமாக இருந்தாய். நீ அலட்சியமாக இருந்தாய், நான் எடுத்துக்கொண்டு போனேன். அலட்சியமாக இருந்தால் யார் வேண்டுமானாலும் எடுத்துக் கொண்டுதான் போவார்கள். என்று ஈ.வே. ராமசாமி தம் மேதாவிதனத்தை காட்டி உள்ளார். தொண்டன் திருடினான் என்கிற சேதி வந்தபோது கட்டுப்பாடு என இயக்கத்தை விட்டு நீக்கினார். இது ஈ.வே. ராமசாமியிடமிருந்த முதல் பித்தலாட்டம். இரண்டாவது பித்தலாட்டம் யாதென்றால் திருடக்கூடாதுன்னா ஏன். என்று யோசிப்பேன். அப்பவே திருடறது பாவம், நான் அதை ஒப்புக்க மாட்டேன். திருடினால் பாவம்னு சொன்னாப் போதாது. திருட வேண்டிய அவசியம் இல்லாத வகையிலே சமுதாய நிலையை மாத்தணும். என்றெல்லாம் நெஞ்சை நக்கும் விதமாக பேசிவிட்டு. திருடிய தொண்டனை விசாரிக்காமல் பண்ணையார்தனத்துடன் இயக்கத்தை விட்டு நீக்கியது இரண்டாவது மகா கேவலமான அறிவிழுக்கு செயல். ஆக ஈ.வே. ராமசாமியின் மேடை பேச்சுக்கும் அவரின் புத்தக எழுத்துக்கும் சம்பந்தமில்லாமல் தான் வாழ்ந்து மரித்தும் போய் இருக்கிறார்.